இல்லாத காலை வணக்கம். இது நாம் அருட்தந்தை டி. தாமஸ் அவர்களை அருளாளர் நிலைக்கு உயர்த்துவதற்காக நான் கலந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். நான் சிறு வயதாக இருந்தபோது மறைந்த மகிழ்தாஸ் ஆசிரியர் காலையில் 4 மணிக்கு பூசை நடக்கும். லைட் கிடையாது, ரேடியோ கிடையாது. எங்களை திடீர் பட்டு போயிட்டு திருத்தரம் போயிட்டு எல்லாரும் எழுப்பி விடுங்க சாமி பாதம் பூசி. அப்போ தாமஸ்கே பாதம் பூசுவது. அப்போ சின்ன வயசுலேயே அவங்க அந்த திண்டிவனத்துல படித்த அந்த பயிற்சி தான் காரணம். அதனால எங்களை ஒரு உருவாக்குறாங்க. நீங்கள முந்துதலா இறைபக்தியில் வளர்ந்துங்க அப்படின்னு அதனுடைய அவங்க சொன்ன அந்த ஒரு ஊக்கத்தால் தான் இன்றைக்கு ஆன்மீகத்தில் நாம் சிறந்து இருக்கின்றோம். இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேத சபை குருக்கள் எம்ஏபியாளர் அவங்க இல்லைனாக்கா இந்த பகுதியில இந்த அளவுக்கு கல்வியில உயர்ந்திருக்காது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதே மாதிரி நான் திண்டிவனத்துல வேதியை படித்தேன். அவர் மலர்க என்ற ஒரு விருது அந்த வார்த்தை அங்க வேதியை பள்ளி நடைபெறுகிறது. நான் வேதியை பயிற்சி முடித்துவிட்டு முதல்ல பெருங்கலத்து வேதியராக அப்போ ஃபாதர் போஸ்ட் இறந்துட்டாரு. அவரை சித்தப்பா கஜினாங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவரை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, படிக்கிறப்ப சொல்லிட்டாரு. குடியரசு சார் சொல்லிட்டாரு தீஜான் படிச்சிருக்கப்போ இதெல்லாம் சொல்றாரு. ஃபாதரு கஜினா நாட்டுக்கு எதாவது படிச்சாரு. இங்கே படிச்சிருப்போ அவருக்கு மட்டும்தான் டபுள் ப்ரொபோசல் கொடுத்தாங்க. எப்படி டபுள் நல்ல எல்லாத்தையும் பாட்டுல செஞ்சு நாடகம் எல்லாத்தையும் நல்ல தேர்ச்சதுனால டபுள் ப்ரொபோசல் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அறிவாக போறாங்க. பெருங்களுக்கு போயிட்டு அவர் பார்க்கப்போ அவங்க எப்படி போட்டு பேசிக்குவாங்க. அடவர்களை பற்றி தீவிரம்ல எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. டீச்சிங் மெத்தட் எப்படி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் எப்படி மறைகளை நம்ம கல்வி வழியாக கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு போதிப்பது ஆசிரியர் கொடியப்பன் ஆசிரியர் சொல்றப்ப அவர் தான் சொன்னாரு. அப்போ அந்த ஆண்டவரோட சொன்னேன் சொல்றவங்களை பற்றி பெரிய சொன்னேன். அப்போ என்னை தட்டி கொடுத்துட்டு அவர் 2 பாக்கெட் கை விட்டு அவர் என்னையே கொடுக்க மாட்டார். இந்த ஆண்டவர் ஜூசாங்க ஆண்டவர் அப்படி கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 5 வருடம் தான் 5 வருடம் என்னை தட்டி கொடுத்து நல்லா இருப்பான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் கொடுத்தாரு. ஏன்னா அவர் அங்கே படித்த ஒரு ஆன்மீகம் அவர் சிந்தனை நல்ல ஒரு உயர்ந்த எண்ணம் அவரிடத்துல அதை நான் பார்த்துருக்கேன். காரணம் திண்டிவனத்தில் படித்தது. இன்னொன்று பார்த்தாக்கா அங்கு நான் அந்த திண்டிவனத்தை சுற்றி ஏற்கனவே 30 பங்கு இருக்கு. அந்த திண்டிவனத்தை ஒவ்வொரு பங்கு பார்த்தீங்கன்னா அந்த இருக்க கோவில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக கட்டிருக்கு. காரணம் தாங்க அந்த எம்ஏபி பாதங்கள் தான். மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஆர்வம் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தாக்கா அங்கே இருக்கிற ஏழைகள் தான் முக்கியமாக இருந்திருக்கிறாங்க. எனக்கு அந்த ஆசிரியர் இன்னொரு பார்த்தாங்க நான் மரியதாசன் என்ற ஒரு இயக்குனர் இருந்தார். அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருந்தார். அவரும் அவரை பற்றி சொல்லியிருக்காரு. நிறைய சொல்லுவாங்க. அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. பாட்டாங்க அந்த பாட்டு அவரே எழுதி அவரே டியூன் அமைச்சிருக்காரு. நான் சொல்லுவாங்க கேளு தாய் பாடல் அவர் தான் எழுதி அவரே ராகம் அவர் மட்டும் சொல்லியிருக்காரு. இன்னொரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு அந்த கோவிலை சுற்றி அந்த காம்பவுண்ட் கட்டியிருக்காரு.